தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று அவர் மீது தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர், தலைமை அமைச்சர் என்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டு ஒரு சாதாரண நிலையில் கூட பேசாத பேச்சுக்களை அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். குறிப்பாக வட மாநிலங்களில் அவர் மேற்கொள்ளுகிற பிரச்சாரம் என்பது மிகுந்த அறிவுறுக்கத்தக்க பிரச்சாரமாகும். பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பாஸ் வழங்கியதால் தான் மெட்ரோ ரயில் பாதித்து விட்டது என்று ஒரு அபத்தமான செய்தியை அறிவித்திருக்கிறார். எப்படி பேருந்துகளில், நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று பெண்களுக்கு சலுகை வழங்கப்பட்டது போல் ரயில் அவர் வழங்குவதற்கு முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு தான் ரயில் இருக்கிறது. மத ரீதியாக திரும்ப மத ரீதியாக பேசுவது நாட்டிற்கு ஆபத்து, நாட்டிற்கு நல்லதல்ல. அவர் இன்னும் மிக மோசமாக ஊபியிலே பேசுகிற பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் கொண்டு இடிப்பார்கள் என்று பேசுகிறார். புல்டோசரை கொண்டு எதை இடிப்பது, எதை இடிக்கக்கூடாது என்பது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு தெரியும் என்கிறார். ஓட்டு வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று தான் வகிக்கிற பொறுப்பு ஒரு மிக உயர்ந்த பொறுப்பு என்பதை முற்றாக மறந்துவிட்டு ஒரு சாதாரண பேச்சாளரை போல பேசுவது என்பது இந்த நாட்டிற்கு நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இதுவரையில் நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தால் யாரும் இப்படி தரம் தாழ்ந்து பேசியது கிடையாது. ஆனால் தேர்தல் ஆணையம் கும்பகர்ண தூக்கத்தில் அது தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது அதுவும் கவலை அளிக்கிறது. இந்த விதிமுறைகளை உருவாக்கியதும் தேர்தல் ஆணையம்தான். ஆனால் இப்படி விதிமுறைகளெல்லாம் அப்பட்டமாக மீறி அவர் பேசிக்கொண்டு இருப்பது குறித்து தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகுந்த கவலைக்குரியது. ராஜராஜ சோழனாக இப்படி பல்வேறு வேடங்களில் மிகச்சிறப்பான முறையில் சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மோடி மாநிலத்திற்கு மாநிலம் ஒவ்வொரு வேஷம் மட்டும் முண்டாஸ் கட்டுகிறார், கோட்டு அணிகிறார். நாடகங்களிலே வருகிற பவுனை காட்டிலும் தரந்தாழ்ந்த முறையில் வேஷங்கள் போடுவதில் வேஷங்கள் போட்டுக்கொண்டு எப்படியாவது தனது வேஷத்தின் மூலமாகவும் தவறான பிரச்சாரத்தின் மூலமாகவும் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு தவறான பாதையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பின்பற்றுவது மிக மிக தவறானது, மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மீது உரிய நடவடிக்கையை சட்டபூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.